இங்கே வந்து என்னன்னா ஒரு படம் நம்ம கேரக்டர் பண்ணிட்டோம், இப்போ இந்த மாதிரி நெகட்டிவ் ரோல்ஸ் பண்ணுறோம், இல்லை பண்ணுறோம், உடனே அதே மாதிரி கூப்பிடுறது. எல்லா படமும் அதே மாதிரி தான் எழுதுறதுக்கு முன்னாடி சாவுன்னு வந்தால் என் பேர் எழுதிடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதே மாதிரி வர்றது. ஸோ அதோட பஞ்சாயத்தாகவும் இருக்குது. நான் பரவாயில்ல, அது நான் நமக்கு இப்போ நல்லா நடித்தா பாராட்டுறாங்களா, அதை ஏற்றுக்கிறோன்னா கலாச்சாரம் ஏற்றுக்கணும், கிண்டல் பண்ணாலும் ஏற்றுக்கணும், அதை நான் கண்டிப்பாக ஏற்றுக்கிறேன். பட் சொல்கிற விதம் இருக்குது, அது நல்ல விதமாக சொன்னாங்கன்னா கண்டிப்பாக ஏற்று நான் மாற்றிப்பேன். ஸோ வந்து என்னென்னா, ஸோ அதனால் அந்த பிரச்சனை இருக்கிறதால என்னென்னா, இப்போ வந்து நம்ம கேரக்டர் பண்ணும்போது இப்போ நார்மலான ஒரு படம் வச்சுங்க, பெரிய ஹீரோஸ் படம்லாம் வேணாம், அதெல்லாம் நார்மலாக ஒரு படம் பண்ணுறாங்க. அந்த படம் பண்ணுறாங்க, இப்போ அந்த படத்தில் வந்து யாருனாலும் ஹீரோ நடிக்கலாம். இப்போ ஒரு புது ஹீரோ நடிக்கிறாருன்னு வச்சிங்களா, ஒரு நார்மலாக ஒரு ஹீரோ நடிக்கிறாங்க, அதுலேயுமே நம்ம செகண்டரியாக தான் எழுதுறாங்க, செகண்ட் கேட்டகிரிலே வச்சுருக்காங்க. ஸோ அது வந்து கொஞ்சம் டிஸ்டர்பிங்காக இருக்குது. ஐ டோன்ட் ஃபீல் தட் இஸ் ஹெல்த்தி, எனக்கு அது செட் ஆகலை. ஸோ அதனால் நான் வந்து இதுக்கப்புறம் ரொம்ப எக்ஸ்ட்ரீம்லி சூஸியாக, ரொம்ப கரெக்டாக இருந்தால், ரொம்ப சூப்பராக இருந்தால் மட்டும் தான் கேரக்டர்ஸ் பண்ணுவேன், லீடாக தான் பண்ணலான்னு முடிவு எடுத்திருக்கேன். சரி சார், சரி சார். சார் இப்போ படம் இப்போ பார்த்த உடனே ஹீரோக்கு கை தட்டல, கம்மியாக இருந்தது,